இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறது நாட்டு சர்க்கரை ரவா லட்டு எப்படி செய்ய பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை 2 உடைச்சு உள்ள சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்துல மாத்திரலாம். இப்போ முந்திரி வறுத்த அதே நெய்ல 200 கிராம் ரவை சேர்த்துட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரவையை லைட்டா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் அரை கப் வரையும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இதை ரெண்டுமே லைட்டா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் ரவா லட்டுல கட்டிகள் இல்லாம இருக்கும். நம்ம அரைச்செடுத்த ரவையில நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கை விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரவா லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க 3 டீஸ்பூன் வரை பால் சேர்த்துருக்கிறோம். எங்களுக்கு இந்த அளவு பால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருந்துச்சுங்க. நீங்க ரவா லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. நிறைய பால் சேர்த்துட்டீங்கன்னா ரவா லட்டு பிடிக்க வராது. அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான நாட்டு சர்க்கரை ரவா லட்டு ரெடி. இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேவரட் டிஷ் ஆயிரும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.